ஆவியாக இருக்கிற இந்த தேவனை குறித்து நாங்கள் கொஞ்சம் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். முதலாவது நாங்கள் அவர் ஒரு காற்றாக இருக்கிறார் என்று சொல்லி பைபிளில் நாங்கள் படிக்கலாம். அடுத்தது நாங்கள் பார்க்குறோம், இதில் பாருங்கள், இதில் மூன்று பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு சுவாசமாக இருக்கிறார், கிறிஸ்துவ அதாவது ஆண்டவருடைய சுவாசமாக இருக்கிறார். ஒன்று, அதாவது ஹிப்ரேய பாஷையிலே சொல்ல போனால் என்னென்னு சொல்லுகிறதுன்னு சொல்லி தெரியுமா யாருக்காவது? அதில் மேலேயே கிடக்கு ரூஹா. ஹிப்ரேய பாஷையிலே ரூஹா என்று சொல்லி மேலுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாங்கள் பைபிளிலே நாங்கள் வாசிக்கிறோம். இதை நாங்கள் இப்படியான காரியங்களை குறித்து, ஏதாவது பைபிள் எங்களுக்கு தமிழில் இருந்தாலும் நாங்கள் கையில் வைத்திருந்தாலும் ஹிப்ரேய பாஷையில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. எசேக்கியேல் நாங்கள் 37 5 மட்டும் வாசிக்கலாம், வடிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மோசே 2 அதாவது யாத்திராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்ப்போம், நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். சங்கீத புஸ்தகத்தில் 33 6வது வசனத்தை நாங்கள் வாசிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவருடைய வாயின் சுவாசத்தினால் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. தேவ ஆவியானவருடைய, அதாவது ஆவியானவரை குறித்து நாங்கள் பார்க்கிறதான காரியம் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் அதாவது நாங்கள் ஆதியாமத்திலே நாங்கள் வாசிக்கிறது போல அவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆவியானவரை நாங்கள் பிரித்து நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சு அவர் இன்னத்துக்காக எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் சொல்லி நாங்கள் கொஞ்சம் அறிவோமாக இருந்தால் எங்களுக்கு ஆவியானவரை குறித்துதான விருப்பம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நாங்கள் இயேசுவை குறித்து நன்றாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசு எங்களுக்காக அடிக்கப்பட்டார், இயேசு எங்களுக்காக மரித்தார், எங்களுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, அவருடைய அன்பை குறித்து நாங்கள் வடிவாக படித்திருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் இன்னும் கூடத்தான் பார்க்கணும். அதுக்காண்டி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்தால் தான், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணினார்தான் அவர் எங்களை கிறிஸ்துவை உயர்த்துகிற ஒரு பாத்திரமாக இருக்கிறார். நான் ஒருத்தருக்கும் சொல்லல பரிசுத்த ஆவியானவர் தனியை பிடிச்சு கொள்ளுங்கோ, இல்லாட்டி இயேசுவை தனியை பிடிச்சு கொள்ளுங்கோ, இல்லாட்டி பிதாவை தனியை பிடிச்சு கொள்ளுங்கோன்னு சொல்லி அப்படி சொல்லப்படையில்லை. இன்றைய காலத்தில் நாங்கள் பார்ப்போம், 45,000 பிரிவுகள் கிறிஸ்டியானிட்டியிலே இருக்குது. 45,000 பிரிவுகள் கேட்கறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இவ்வளவு பெரிய இந்த கிறிஸ்டியானிட்டி தான் உலகத்திலே ஒரு பெரிய ஒரு மதமாக இருக்கிறது. அதிலே 45,000 பிரிவுகள். இதே மாதிரி மற்ற மதங்கள்லேயும் பிரிவுகள் இருக்கிறது தான். மற்ற மதங்கள்லேயும் பிரிவுகள் இருக்கிறது தான். எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய சிந்தனையின்படி, தங்களுடைய மனதின்படி, தங்களுடைய மனதை எப்படியாவது தேற்றிக்கொண்டு தாங்கள் போகிற பாதை சரி என்று சொல்லி போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதம் ஹனோவரில் ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சில், ஜெர்மன் சர்ச்சில் நடக்க போகிற அருவருப்பான காரியங்கள் எல்லாம் தொடங்கிட்டு. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வரவில்லை. இப்படி உலகம் போய்கொண்டிருக்கிறேன்னு காட்டுறேன். இப்போதைய நிலைமையை எடுப்பவன் தான் நாங்கள் எவ்வளவுத்துக்கு நாங்கள் பரிசுத்தத்தை விட்டு நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வழியில் நாங்கள் போகலுமோ அவ்வளோத்துக்கு போவோம்ன்றதுக்கு ஜனங்கள் முடிவெடுத்துட்டாங்க. நாங்கள் கிறிஸ்டியன்னு சொல்லி நாங்கள் பேசிக்கொண்டு, எங்கள் கிறிஸ்டியன்னு சொல்லி எங்களை பேர் கொண்டு, ஆனாலும் ஆண்டவரோடு எங்களுக்கு ஒரு தொடர்பும் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு தொடர்பும் இல்லாமல், பிதாவினிடத்தில் நாங்கள் ஒன்றையும் விசாரிக்காமல், நாங்கள் வித்தியாசமான வழிகளில் எல்லாம் ஜனங்கள் தங்களுக்கு விருப்பமானபடி கிறிஸ்டியானிட்டியை அமைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இதுக்குள்ள உலகத்திலிருந்து வருகிற காரியங்கள் இன்னும் கூட வந்து சபைகளுக்குள்ளே வந்து விட்டது. இது நிமித்தம் பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்துகிறது ஜனங்களுக்கு எப்படி என்று தெரியவில்லை. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அவர் எங்களுக்கு முக்கியமான ஒரு
நபர் என்றதை நாங்கள் மறந்து விட்டு நாங்கள் வித்தியாசமான சிந்தனையோடு வித்தியாசமான எண்ணங்களோடு நாங்கள் ஜீவித்து வருகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறார். அவர் தான் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி கிறிஸ்து எங்களுக்கு சொன்னது போல சத்திய ஆவியானவர் எங்களிடத்திலே வந்து எங்களை சத்தியத்திலே வழி நடத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு சத்திய ஆவியானவருக்கு நாங்கள் எங்களுடைய இடத்தை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் நாங்கள் சுயமாய் நடந்து கொள்கிறோமோ, எங்களுடைய சுய இச்சையின்படி, சுய விருப்பத்தின்படி, சுய எண்ணத்தின்படி நாங்கள் நடந்து கொள்கிறோமோ அந்த இடங்களிலே பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை என்றது அர்த்தம். எங்களுடைய சுயத்தின்படி நாங்கள் நடந்து கொள்வோமா இருந்தால், எங்களுடைய விருப்பத்தின்படி நான் செய்கிறது சரி, நான் செய்கிறது சரியா இருக்குதுன்னு சொல்லி அதன்படி அந்த ஒரு எண்ணத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருப்பேனா இருந்தால் நான் பரிசுத்த ஆவியானவருக்கு நான் இடத்தை கொடுக்கவில்லை. ஆண்டவரிடத்திலிருந்து நாங்கள் கீழ்ப்படுகிற ஒரு உள்ளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற உள்ளத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறோம், பிதாவுக்கு கீழ்ப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் மறந்து விடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுடைய சிந்தனைகளிலே எங்களை வித்தியாசமான தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி எங்களை சிந்திக்க வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். எங்களுடைய பேச்சு நடத்தைகளிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அவர் எங்களோடு ஜீவிக்க வேண்டும், நாங்கள் அவரோடு கூட நாங்கள் ஜீவிக்க வேண்டும். அவர் வேறொருவரும் இல்லை, அவர் கிறிஸ்துவின் அதாவது பிதாவின் இடத்துல வந்த ஆவியானவர். இதுல நாங்கள் தொடக்கத்தில் பார்த்தோம், கடவுள் தேவனுடைய ஆவியானவர் தான் எங்களை வழி நடத்துகிறார். வித்தியாசமான ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவி பரிசுத்த ஆவியானவருக்கு மேலாகத்தான் இயற்கையிலே செய்து கொண்டு வருகிறது, இயற்கையிலே ஜீவித்து கொண்டு வருகிறது. பரிசுத்த ஆவியானவரை அடக்கி நான் என்றது சுயம் என்றது என்னின் மேல் எழுப்பி நான் சுயத்திலே நான் எல்லாவற்றையும் செய்து வருகிறேன். பாட்டு கூட இருக்கு, சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்த ஆவியே என்னை வழிநடத்தும். இன்றைக்கு கூட நாங்கள் தொடக்கத்திலே நாங்கள் பார்த்த ஒரு வசனம் யோவான் 4:24, தேவனுடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இது இன்றைக்கு எனக்கு ஒரு அதாவது ஆயத்தப்படுத்தி கொண்ட அந்த மெசேஜுக்கு ஒரு ப்ரூஃப். உண்மையாகவே ஆண்டவர் எங்களுக்கு இந்த ஆவியானவருடைய காரியங்களை குறித்து விளங்கப்படுத்தணும். ஆவியானவர்னால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும், ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்றால் நாங்கள் கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து தான் எங்களை பரிசுத்த ஆவியானவர்களே அபிஷேகம் பண்ணுவார் என்று யோவான் சாட்சி கொடுக்கிறார். அவர் எங்களை அக்கினியினால் அபிஷேகம் பண்ணுவார் என்று நாங்கள் பரிசுத்த ஆவியானவற்றில் நாங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கலாம். அது நாங்கள் கிறிஸ்துவிடத்திலே நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்து தான் எங்களை பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். நான் உங்களை ஜனத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறேன், எனக்கு பின்னுக்கு வருகிறவரோ உங்களை ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணுவார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வார்த்தை இப்படியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் எவ்வளவுத்துக்கு நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை, எங்களுடைய கவனத்தை நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் ஜெபத்துக்கு போய் இருக்கிற நேரம் நாங்கள் ஜெபித்து எங்களுடைய வேண்டுதல் எல்லாம் தேவனுடைய பாதத்திலே நாங்கள் வைத்துட்டு நாங்கள் ஒரு விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டார் என்ற விசுவாசத்தோடு கூட நாங்கள் அவருக்கு நாங்கள் நன்றியை செலுத்தி நாங்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர்களோடு பேசுகிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறது இல்லை. நாங்கள் மௌனமாக இருந்தால்தான் இன்னொரு ஆள் பேசுறது நாங்கள் கேட்கலாம். நாங்கள் மாம்சத்திலே கூட ஒரு 3-4 பேர் கதைக்கிறோம் வேண்டாம், அந்த இடத்துல ஒரு ஆள் மௌனமாக இருந்தால்தான் மற்றவர்கள் கதைக்கிறதை நாங்கள் கேட்கலாம். அந்த கேட்கிறதிலே கூட 4 வித்தியாசமான செவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 வித்தியாசமான செவிகள். அது வேறொரு பகுதி என்ன, அதாவது
எப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல கதைக்கிறவர்கள் என்னோடு கதைக்கிறார்கள், எப்படி ஒரு அதிகாரத்தோடு கதைக்கிறார்கள் என்றபடி வித்தியாசமான காரியங்கள் உண்டு. இதுதான் கிறிஸ்து, அதாவது தேவ ஆவியானவர் என்னோடு பேசும்போது அவர் என்னை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அவரிடத்திலே நான் என்னுடைய செவியை நன்றாக சாய்க்க வேண்டியதாக இருக்கிறேன். நன்றாக அவருக்கு என்னுடைய செவியை சாய்த்து தேவன் என்னோடு பேசுகிறார். நாங்கள் கடந்த நாட்களிலே கூட நாங்கள் பார்த்தோம் ஆண்டவர் எப்படியெல்லாம் ஜனங்களோடு பேசுகிறார் என்று. நாங்கள் போன வீட்டு கூட்டத்திலே நாங்கள் பார்த்தோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலே கொர்நேலியாவோடு தேவ ஆவியானவர் தரிசனத்துக்கூடாய் எப்படி பேசினார் என்று. அதே இடத்திலே பேதுருவோடு கூட பேசுகிறார். வேற எங்கேயோ இருந்த பேதுருவுக்கும் கொர்நேலியாவுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தான் அவர்களுக்கு அந்த தரிசனத்துக்கூடாய், ஆண்டவருக்கு காட்டுகிற தரிசனத்துக்கூடாய் அவர்களுக்கு ஒரு ஒரு கனெக்ஷன் உண்டாக்கப்பட்டது. அவர்கள் வந்து அந்த காரியம் இவர் எங்கேயோ இருந்த கொர்நேலியோவுக்கு பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசி அவ்வளவு ஜனங்களையும், புறஜாதி ஜனங்களையும் ஆண்டவர் தன்னோடு கூட சேர்த்துக் கொள்கிறார். எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நாங்கள் சொந்தம் கொண்டாடலாம். அவர் எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நாங்கள் ஏதோ ஒரு போக்குக்கு நாங்கள் வழக்கு தோஷத்துக்கு நாங்கள் அப்படியாக நாங்கள் ஜீவித்துக் கொள்ளாமல் உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவருக்கு இடத்தை கொடுக்க வேண்டும். பெனியின் கூட ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லி. அந்த புத்தகங்கள் சில புத்தகங்கள் இன்னும் கார்டன் ஃபே சொல்லி ஒரு ஆள், அவரும் ஒரு நல்ல புத்தகத்தில், நான் பைபிள் ஸ்கூலில் படிக்கல, எங்களை கட்டாயமாக நாங்கள் வாசிக்க வேண்டியதான ஒரு லெக்சராக இருந்தது. இந்த புத்தகங்களை நாங்கள் படித்து தான் நாங்கள் இவ்வளவுத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அப்படி வேறு புத்தகங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய கரங்களில் இருக்கிறது இந்த எல்லா புத்தகங்களும் பார்க்க மேன்மையான புத்தகம். அந்த புத்தகத்தை நாங்கள் பார்த்து கொள்வோம். ஏனென்றால் அநேகர் எனக்கு இந்த புத்தகங்கள் வாசிக்கிறது என்றாலே எனக்கு அப்போவே எனக்கு பெருசாக பிடிப்பே இல்லை, பள்ளிக்கூடத்தில் படிக்கல. அதுக்கு பிறகு வந்து நான் இந்த தியோலஜி இதுக்குள்ள வரைக்குள்ள தான் உண்மையாகவே அதுக்கு கொஞ்சம் கவனத்தை செலுத்தி அந்த சில புத்தகங்களை நான் வாசித்தேன். எல்லா புத்தகங்களையும் நான் வாசிக்கிறேன். புத்தகங்கள் என்றாலே கொஞ்சம் நான் கவனமாக இருக்கிறேன். நான் அப்போ அந்த புத்தகங்களை நான் கட்டாயம் வாசித்தா தான் அந்த கோர்ஸ்களை நான் செய்து முடிக்கலாம். அதுக்காக நான் அந்த புத்தகங்களை வாசிக்கிறேன். ஆனால் கட்டாயமாக பைபிள் கையில் இருந்தது, அந்த பைபிளை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். நான் அதை வாசிக்க முடிச்சிருக்கிறேன், தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிறேன். இதில் நாங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பைபிளில் இருந்து எடுத்து போடுவோமா இருந்தால் பைபிள் என்னவாயிருக்கும்? வெறும் பிளாங்க் பேப்பர்ஸாக இருக்கு. பரிசுத்த ஆவியானவரை பைபிளில் இருந்து நாங்கள் எடுத்து போடுவோமா இருந்தால் வெறும் பிளாங்க் பேப்பர்ஸ், வெள்ளை பேப்பர்கள். Das heißt, wenn wir den Heiligen Geist aus der Bibel entfernen würden, dann würden wir nur weiße Blätter auf unserem Bibel haben. Ein weißes, leeres Blatt. Das ist alles. Wir müssen aufmerksam schenken an ihm. Er ist der Gottesgeist, der uns in diesen verfallenen Welt uns begleitet. Johannes sagte, Jesus kommt nach mir und er wird euch in Geistestaufe und in Feuertaufe leiten. Das heißt, wir müssen an Jesus fragen, weil wenn wir ihn bitten, wenn wir Vater bitten, dass er uns den Heiligen Geist schenken soll, dann werdet ihr auch uns schenken. So steht es auch geschrieben. இப்படியாக நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. எங்களுக்கு நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் எங்களுக்கு விசுவாச குறைவாக இருந்தது. அந்த விசுவாச குறைவிலே நாங்கள் என்ன செய்தோம்? விசுவாசத்தை குறித்து நாங்கள் எங்களுடைய ஃபோக்கஸ் இருந்தது. எங்களுக்கு ஞானம் குறைவாக இருந்தது, ஞானத்தில் எங்களுடைய ஃபோக்கஸ் இருந்தது. தேவனுடைய நாங்கள் இருக்கிற உறவு எங்களுக்கு குறைவாக இருந்தது, அதிலே நாங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினோம். நாங்கள் பைபிள் படிக்கிறது கொஞ்சம் குறைவாக இருந்தது, அதிலே நாங்கள் கவனத்தை செலுத்தி இப்போ ஒரு அளவுக்கு நாங்கள்
ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் வந்து நாங்கள் ஓரளவுக்கு விசுவாசத்திலே தேர்ந்தவர்களாயும் வார்த்தையிலே தேர்ந்தவர்களாயும் ஆண்டவருடைய அன்பிலே சாயிறவர்களாயும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளாயும் நாங்கள் மாறுகிறோம். ஆனால் அதாவது பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவும் எங்களோடு இருந்து செய்து கொண்டு வருகிறார். இது பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை இவ்வளவு பாதையில் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆனால் தொடர்ந்து நாங்கள் இன்னும் அவர்களுக்கு அதாவது இன்னும் கொஞ்சம் கூட கவனத்தை செலுத்த முடியாது. ஏனென்றால் அவர் கொடுக்கிற அந்த ஞானம், அவர் கொடுக்கிறதான அந்த ஒரு ஜிஷாஹத், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார் என்றதை நாங்கள் திரும்பவும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் எண்ணுவோம் என்றால் பாவத்திலிருந்து எங்களுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்க அவர் பரிசுத்த ஆவியானவர் வழியாக இருக்கிறார். நாங்கள் அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, பிதா அனுப்பப்போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் ஆவியான தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவாராக. நாங்கள் மறந்து போற நடத்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் வசனத்தை வாசிச்சுட்டு மறந்துடுவோம், நாங்கள் மெசேஜை கேட்டுட்டு மறந்துடுவோம். வார ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை மெசேஜை கேட்டுட்டு நாங்கள் வெளியில் போனோம்னா எங்களோட சிந்தனை எல்லாம் மாறி எந்த பிரசங்கத்தை கேட்டோம்னே தெரியாமல் நாங்கள் அவ்வளோது கெதியில நாங்கள் எங்களை மாற்றி விட்டுறது, எங்களுடைய சிந்தனை மாறப்பட்டிடும். ஆனால் நினைப்பூட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் கேட்ட வார்த்தைகள், நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் என்னென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆவியினாலே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே இறங்கும் போது ஜீவனை உண்டாக்குகிறது. என்னுடைய ஆத்மாவிலே ஜீவன் நான் பெற்றுக்கொள்கிறேன். So, wir kommen hier hin, wir kommen sonntags unsere Gemeinde, unsere Gottesdienst halten. Wir gehen nach Hause, wir haben schon vergessen, was wir gehört haben, was heute gepredigt wurde. Es ist so meistens. Oder wenn ich einen Tag später, kann ich mich schlecht erinnern. Es ist so, es ist wissenschaftlich belegt worden. Die Leute, die hier sitzen oder nicht hier überhaupt in irgendeinem Messe oder irgendwo hinsetzen, die können nur 15 bis 20 Minuten konzentrieren. Und jetzt ist die Generation noch schlimmer geworden. Die haben keine Geduld. Das muss schnell geschehen. Hier mit Handys. Das muss so schnell gehen. Und die nehmen sich alles durch ihre Augen, durch ihr Gehör, alles auf und bleibt am Ende nur Blödsinn hängen. Heutige Generation ist so schlimm, dass sie ohne Handy nicht still sitzen können. Die benutzen sogar in der Gemeinde Handys. Man kann sich wirklich auch mal, jeder kennt das auch. Wenn wir Handy in der Hand haben, wir gucken nur online unsere Bibel. Und dann kommen unsere Gedanken, ach warte, da war gerade eine WhatsApp-Nachricht, lass mich mal gucken, was das ist. Da bist du schon weg. அதாவது நாங்கள் இப்பத்திய ஜெனரேஷனுக்கு சொல்ல போமானால் அவர்களுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து இன்னும் குறைவாக இருக்கிறது. ஒரு அரை மணி நேரம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் அவர்கள் அதாவது டெஸ்ட் வச்சு சொல்லியிருக்கணும். இவ்வளவு நேரம் தான் இருந்து ஒரு ஆள் அமைதியாக ஒரு காரியத்தை கவனமாக கேட்கலாம். அதுலேயும் கடைசியாக அந்த கேட்டதுகளை எழுதுகள் சொல்லி சொன்னால் அதில் ஒரு 100ல் ஒரு 10 வீதம் 20 வீதம் 25 வீதம் தான் ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகளும். அப்படி இதெல்லாம் இந்த டெஸ்ட்டுகள் எல்லாம் எங்கே நடக்குது? ஜெர்மனில் நடக்குது. ஏன்னா நாங்கள் இருக்கிற நல்ல ஒரு நாடு தான். அந்த இடத்துல எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாங்க. என்னத்தை எடுத்தாலும் எல்லாத்துக்கும் நாங்கள் 100 பேர்கிட்ட விசாரிச்ச நாங்கள் இப்படி தான் தொடங்க போயிடும். நாங்கள் 100 பேர்கிட்ட விசாரிச்ச நாங்கள் அவையில் எங்கள்கிட்ட அந்த 100 பேரில் இவ்வளோ பேரும் செய்த டெஸ்ட்டில் இப்படி தான் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியாமலே பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிக்கிற நேரத்தில் ஏன் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு தெரியாமலே சில டெஸ்ட்டுகள் நடந்திருக்குது. Arbeitswelt ist das so, der funktioniert nach agiles System. Agiles System heißt,
Das habe ich in der Bibelschule gelernt. Agiles System heißt, das ist aufgabeorientiert, nicht mitarbeiterorientiert. Mitarbeiter können wir, die kommen eine nach dem anderen. Eine ist schlecht, dann kommt der nächste. அதாவது வேலை இடத்திலே நடக்கிறதான சிஸ்டம் வந்து என்னென்றால் வேலையை எவ்வளவு கதியில் முடிக்கணுமோ அவ்வளோ கதியில் முடிச்சிடணும். ஆனால் ஆட்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலைக்கெல்லாம் போகிறார்கள் அது தேவையில்லை. அதில் அவர்களுடைய ஃபோக்கஸ் இல்லை. அதாவது ஃபேமாக்களை நடத்துகிற ஷெஃப்ஸுகளுக்கு அதில் ஃபோக்கஸ் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஃபேமாவில் நடத்துகிறவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அதாவது கணக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கும், வேலையை கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். இப்படித்தான் சின்ன சின்ன ஃபோஆப் ஆகிட்ட சிஸ்ட் ஆகிட்டா அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. நடக்கிற எல்லா ஃபேமாவும் இதுக்கு விடாதுன்னு நடக்குது. அதாவது எவ்வளோ கதியில் எனக்கே தெரியும். எந்த ஃபேமாவிலே நான் பார்ப்போம் என்னன்னா மந்த்லி எங்களோட மந்த்துக்கு வருகிற அந்த வருமானம் வராட்டிக்கு அவங்க குளறி அடித்து கொண்டு நிற்பாங்க. இந்த இதுக்கெல்லாம் வந்து அதாவது 5 நாள் நாங்கள் வேலைக்கு போகிறோம். நாங்கள் 5 நாளில் ஒரு நாள் லீவு வந்துட்டேன்டா அந்த 4 நாளையும் நாங்கள் பேக்கப் பண்ணணும். அந்த 5 நாளோட அந்த 5 நாள் வர்ற வருமானம் வந்து நாங்கள் இந்த 4 நாளைக்குள்ள நாங்கள் எடுப்போம். இப்படித்தான் நடக்கும். இது உலகம், இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் எங்களை இதுக்கு மேலாகத்தான் தேவனுடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்துவார். அது கூட நாங்கள் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறதுனாடி ஆண்டவர் எங்களுக்கு போதிய அளவு பலத்தையும் தந்து இப்படியான காரியங்களுக்குள்ளாக நாங்கள் போனாலும் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் எங்களை, அதாவது ஆவியானவருக்கு எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்த வேண்டும். எங்களுடைய கவனம் ஆவியானவர்களை செலுத்தப்பட வேண்டும். தனியே ஆவியானவர் என்று நான் சொல்ல வர இல்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். யாராவது வந்து எனக்கு இந்த ட்ரினிட்டியை எனக்கு கிளியர் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு புரிஞ்ச மாதிரிக்கு நான் உனக்கு கிளியர் பண்ணுவோம். ஆனால் நீ அதை விளங்கிக் கொள்றியோ ஆவியானவர் தான் உனக்கு விளங்கப்படுத்தும். ஆவியானவர் தான். Das heißt, ich kann versuchen, die Trinität zu erklären, wie ich das verstanden habe, wie ich das auslebe. Jemand anderer kommt und stellt mir die Frage, ja, erklär mir mal die Trinität. Ich würde das so erklären, wie ich das verstanden habe. Was du daraus verstehst, ist eine andere Sache. Der Heilige Geist muss jeder einzelne Person individuell verstehen zu geben. Er muss das machen. Er gibt es. Und dazu muss ich dieses Herz haben. Nicht diese steinerne Herz, sondern ein Herz, die formbar ist. So muss das sein. இப்படியாகத்தான் நாங்கள், அதாவது எங்களை ஆண்டவர் வழிநடத்தக்கூடிய மாதிரிக்கு நாங்கள் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். நாங்கள் அங்கலையும் இங்கலையும் வேலியலுக்குள்ள நாங்கள் கழுத்தை விட்டு கொண்டிருப்போம் மாட்டோம். எங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கு. சமாதானத்தின் தேவன் என்னோடு இருக்கிறான்டா நான் சமாதானமாக இருப்பேன். எனக்கு சமாதானம் இல்லையண்டா நான் ஏதோ இடத்துல என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குறை இருக்கு. சந்தோஷம், சமாதானம், மனமகிழ்ச்சி இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவிலே எங்களுக்கு கிடைக்கிறது. இதுகள் இல்லாதவர்கள் வழியில் நீங்க போனீங்கன்னா சில வழியில், அதாவது ஆக்களை பார்க்கவே தெரியும் அவர்களுக்கு சந்தோஷம் சமாதானம் இல்லைன்னு சொல்லி. அப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியும் நீங்கள் அதுக்குள்ளாக கடந்து போயிருப்பீங்க. ஆக்களை கண்டோடனே பார்த்துருப்பீங்க, என்ன இவரை பார்க்கவே எப்படியா இருக்குது. இப்போ என்ன அதுக்கு முதல் நாங்கள் பார்த்தோம், என்ன மோசே மலையிலிருந்து வரைக்கும் 40 நாள் 40 இரவும் 40 நாள் பகலும் உபவாசம் இருந்து தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு கீழே வரைக்கும் மோசேயோட முகம் பிரகாசித்தது. ஆண்டவரோட நாங்கள் எவ்வளவு நேரம் நினைக்கிறோமோ அவ்வளவு நேரம் நாங்கள் அவருடைய மகிமையை நாங்கள் எங்களுக்குள்ள எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு அந்த அவருடைய மகிமையை நாங்கள் கண்டு கொள்ளலாம். அவ்வளவுத்துக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இது இந்த வசனத்தில் சொல்றது கூட, அவர் எங்களுக்கு சகலத்தையும் எல்லாவற்றையும் எங்களுக்கு நினைப்பூட்டுகிறது அவனாயிருக்கிறார். அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். ஆமென். யோவான்
கிறிஸ்துவை குறித்து கொடுக்கிறதான சாட்சி இதுவாயிருக்கிறது. அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். யார் யாருக்கெல்லாம் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டதோ, யார் யாருக்கெல்லாம் ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கிடைக்கப்படாமல் இருக்கிறதோ, அவர்கள் அண்டிக் கொள்ள வேண்டியது இயேசு கிறிஸ்துவை. அவர்கள் அண்டிக் கொள்ளது இயேசு கிறிஸ்துவை. அதாவது இயேசு கிறிஸ்துவ கூடாக பிதாவினிடத்திலே நாங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டியதாக இந்த காரியத்தை குறித்து. நாங்கள் இவ்வளவு காலம் நாங்கள் ஜீவித்து இவ்வளவு காலம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து கொண்டிருந்தால் ஆவியானுடைய அபிஷேகம், அக்னியின் அபிஷேகம் எங்களுக்கு முக்கியமாயிருக்கிறது. நாங்கள் அதாவது ஒரு இடத்திலே நாங்கள் அதாவது ஸ்டாண்ட் பையிலே நாங்கள் ஒரு இடத்திலே நிற்காமல் நாங்கள் ஆவியிலே வளர்ச்சி இருக்க வேண்டும். எங்களுக்கு ஆவியிலே வளர்ச்சி இருக்க வேண்டும். நாங்கள் எங்களை உண்மையாகவே நாங்கள் திரும்பி பார்ப்போம் என்றால் நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு அநேக காரியங்கள் உண்டு. எங்களிடத்திலே எங்களை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு அநேக காரியங்கள் உண்டு. இதுக்கெல்லாம் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய கையில ஒப்பு கொடுக்க வேண்டும். எங்களை சரிப்படுத்தும், எங்களை பண்படுத்தும், எங்களை பயன்படுத்தும். இப்படியாக நாங்கள் அவரிடத்தில் எங்களை முற்று முழுதுமாக அர்ப்பணிக்க வேண்டியதாக இருக்கிறது. சில சபைகளில் போனோம்னா யூரோப்பாவை விட்டு நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா யூரோப்பாவில் நாங்கள் எங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியும் எப்படி ஆவியின் ரீதி, அதாவது ஆவியின் ரீதியில் எப்படி சபைகள் போய் கொண்டிருக்கிறது. வேறு இடங்களை எடுப்போமா என்றால் எங்களுக்கு தெரிஞ்ச சிலோன், இந்தியா, அங்கால பக்கம் சில இடங்களில் பிள்ளைகள் கதறி அழுது, சின்ன பிள்ளைகள் கதறி அழுது ஜெபிக்கிறது, ஆண்டவரை துதிக்கிறது, அந்த காரியங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அது அப்படி? ஏன் அப்படி நடக்கிறது? ஏன் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அழுது ஜெபிக்கிறது, அழுது தேவனை துதிக்கிறது? ஏன்? அபிஷேகம், அவருடைய அபிஷேகம், ஆண்டவர் அவர்களுக்கு மேலே கொடுக்கிறதான அபிஷேகம். வசனம் சொல்லுகிறது என்னண்டு? மாம்சமான யாவர் மேலும் நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். இப்ப கடைசி நாட்களிலே நாங்கள் கடைசி நாட்களில் நிற்கிறோம். எங்களுடைய கவனம் முழுக்க நான் ஆண்டவர்கிட்ட கட்டுப்பாட்டுக்கு பாதுகாப்புக்குள்ள நான் இருந்து விடுவேன். எனக்கு ஒன்றுமே நடக்கக்கூடாது. எனக்கு கால் கையெல்லாம் ஒழுங்காத்தான் நான் பரலோகம் போவேன். பவுலுக்கு அடிச்ச அடி, பேதுருவுக்கு அடிச்ச அடி, ஸ்தேவானுக்கு எறிஞ்ச கல்லுகள், நாங்கள் ஒன்றும் பெற்றுக்கொள்ளல. நாங்கள் சொகுசா இருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில். எங்களை பற்றி நாங்கள் என்னடா, நாங்கள் அந்த ஃபீல்டுக்கே நாங்கள் போக இல்லை. என்னத்துக்கு? சத்தியம் அறிவிக்கிறதுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். ஆனால் இப்போ அடிகள் நாங்கள் வேண்ட இல்லை. நாங்கள் ஒருத்தர் இந்த சுலபமான வழியில் நாங்கள் சத்தியம் அறிவிச்சு கொண்டோம். பிள்ளைன்னு சொல்ல இல்லை, நாங்கள் உங்களை சொல்ல இல்லை, நீங்கள் கட்டாயம் போய் அடி ஒன்று போட்டு பிள்ளையா ஜோசிச்சு கொள்ளாங்கோ. ஆனால் அந்த பரிசுத்தவான்கள் பட்ட பாடுகள் ஆண்டவரங்களை நன்றாக நல்ல ஒரு காலத்தில் வச்சிருக்கிறார். சில பரிசுத்தவான்களை தலைகளாத்தான் சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்க. இப்போ கூட நடக்குது தான். இலங்கை, இந்தியா, ஆப்பிரிக்காவில் ஏதாவது கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறார்கள் தான். கிட்டடியில் கூட நியூஸ் 15 பேரை ஆப்பிரிக்காவில் சாப்பிட்ருக்காங்க. அது அந்த நியூஸோட பார்க்கல, அது நான் பார்க்குறதில்ல, சும்மா கேள்விப்பட்டால் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இது எப்படி இருந்தாலும் நான் எவ்வளவுக்கு ஆண்டவரோட நான் நெருங்கி இருக்கிறேன் என்பதை நான் கவனிக்கவும். அவருடைய அபிஷேகம் எனக்கு மேலே இருக்கிறது. நான் போய்ல பாருங்கள், மோசேட முகத்தை காணாதபடிக்கு மோசே ஜனங்களுக்கு முன்பாக தன்னுடைய முகத்தை காட்டக்கூடாதபடிக்கு மோசே தன்னை முக்காடு போட்டுக்கொண்டான். அப்ப நாங்களும் இவ்வளவுத்துக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கணும், இவ்வளவுத்துக்கு ஆவியினால நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் சிந்திப்போம். அடுத்த வசனத்தை நாங்கள் கவனிப்போம். யோவான் 3வது அதிகாரம், இதுல 5லிருந்து 8 மட்டும் நீங்க வாசிக்கலாம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக ஒருவன் ஜனத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். ஜலத்தினாலே எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டுள்ளது, ஆவியினாலே எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஆவினா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட இடத்துல நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் எவ்வளவு கிட்ட நாங்கள் இன்னும் ஜெபிக்கிறதுக்கு, இன்னும் அவருடைய அபிஷேகத்தை பெறுறதுக்கு, இன்னும் ஆவியினால் நிரப்பப்படுறதுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே இடம் உண்டு. பிரசங்கம் பண்ணிக்கல ஒரு கிளாஸை பெரும் கிளாஸை கொண்டு வந்து அதில் வச்சுட்டு சொல்லுவாங்க, அதுக்குள்ள தண்ணியை ஊற்றுவினோம், தண்ணியை ஊற்றிக்கல அந்த தண்ணி ஊற்றி நிரம்பி வெளியில் வழியிற மட்டாத்தான் அதைத்தான் சொல்லினா இப்படியாத்தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். என்னென்று ஆவியினாலே நாங்கள் நிரப்பப்பட்டு நாங்கள் மூழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியினாலே நிரப்பப்படுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அர்த்தம் ஒன்று ஒரு பிரசங்கி கொடுத்திருந்தார். அதாவது ஒரு நீர்வீழ்ச்சிக்கு கீழே நாங்கள் போவோமா இருந்தால் அது மேலேருந்து வருகிறது. ஸ்விம்மிங் பூலுக்கு நாங்கள் உள்ளுக்கு குதிப்போம் மாட்டோம், அதுக்குள்ள நாங்கள் உள்ளுக்கு நீந்தி ஃபுல்லாக நினைக்கிறோம். ஆனால் மேலே இருந்து வருகிறது, அதாவது எங்களுக்கு எங்கே இருந்து வருகிறது? பரிசுத்தாவே நெருங்கி இருக்கிறார், பின்னுக்கு இருந்து இருக்கிறார், முன்னுக்கு இருக்கிறாரா, எங்கே இருக்கிறார்? கீழுக்கு இருக்கிறாரா, எங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போ அவருடைய அபிஷேகம் எங்கள் மேலே வருகிறது, எங்கள் மேலே வந்து இறங்க வேண்டும். அவ்வளவுத்துக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்தாவியோட அபிஷேகம் முக்கியம் எங்களுக்கு. அது இல்லாட்டிக்கு நாங்கள் அந்த ஒரு அதாவது சரியான ஒரு ஒரு திசாயத்தோட எங்களுடைய பாதை போய்கொண்டிருக்காது. ஆவியினாலே நாங்கள் வழிநடத்தப்படுகிறது நாடித்தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வந்து ஐக்கியமாய் நாங்கள் காத்திருக்கிறோம். இது இல்லாட்டிக்கு நாங்கள் யாரையாவது நாங்கள் விசிட் பண்ண போகிறது, இல்லாட்டிக்கு வாக்கிங் போகிறதுக்கு, இப்போ பாருங்கள் இத்தனை பேர் நாய்களை கூட்டிக் கொண்டு வழியில எல்லாம் திரிகிறாங்க இந்த நாளில். அதுதான் அவர்களோட ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர்களுக்கு ஒரு ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை நீ என்னென்னு அனுசரிக்க வேண்டி இருக்குது? பரிசுத்தமா. ஞாயிற்றுக்கிழமை நான் பரிசுத்தமா என்னண்டு நான் படுத்து கிடந்து நான் பரிசுத்தமா நான் அனுசரிக்கிறேன். இது அனுசரிக்கிறேன் இல்லை. நான் 8 மணிலேருந்து 8 மணி மட்டும் நான் படுத்து நித்திர ஓடுறேன். இப்படி இருக்கக்கூடாது. நேரத்தை போக்குறதுக்காண்டி நான் என்னுடைய ஓய்வு நாளை நான் அனுசரித்து கொண்டு வருகிறேன். இப்படியா தான் இந்த காலத்தில் எல்லாரும் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு அதாவது மரியாதையை கொடுக்கிறேன், ஆண்டவருக்கு மரியாதையை கொடுக்கிறேன், பரிசுத்தாவியானவருக்கு மரியாதையை கொடுக்கிறேன். நாங்கள் எங்களை திரும்பவுமாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். என்னத்தோடு? தேவனுடைய வார்த்தையோடு நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் செய்கிறது சரியா செய்கிறேனா? எங்களுடைய பழக்க தோஷத்துக்கு நாங்கள் உலகத்துக்குரிய காரியங்கள், நாங்கள் பிடிய காம்பர் எழுப்பினா பல திட்டி மொத்த கழுவி அதை செய்து இதை செய்து நாங்கள் செய்கிறது, இது எங்களுடைய பழக்க தோஷம். இதில் சில வழியில் எங்களை யாராவது விசிட் பண்ணுறாங்க எங்களை வீட்டை வந்து அவை நித்திர ஒன்று இருக்குது, அவை எழுப்பி பார்த்தீங்கன்னா அவன் நீ பல்ல திட்டுறா, முதல் நீ பல்லு திட்டாம சாப்பிட்டுட்டு நீ பல்ல திட்டலாம் தானே உங்களுக்கு சொல்லிட்டு நீ அப்படி செய்தானே இல்லையா? அப்போ எங்களோட பழக்கம் என்னென்னா இப்படித்தான் நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கோம். சரியா? ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பல்ல திட்டிட்டு தான் நாங்கள் சாப்பிட்றோம், சாப்பிட்டா அப்புறம் பல்ல திட்டலாம்னு தெரியும். இது வந்து எங்களுடைய உடம்புக்கு நாங்கள் கொடுக்குற முதலிடம். எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் எப்படியாக காத்துக்கொள்ள வேண்டும்? விடிய எழும்பினோன்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரை நான் உயிரோடு இருக்கிறேன், நான் இந்த பூமியில உயிரோடு இன்னும் இருக்கிறேன், ஜீவன் உள்ள ஒரு பூமியில ஆண்டவர் என்னை உயிரோடு கூட வைத்திருக்கிறார், அதுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு பிறகு நாங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். சின்ன பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், முதலாவது எழும்பினோன்னு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ப்ரே பண்ணிட்டு பேருந்து நாங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். அதுக்கு பிறகு ஆண்டவருடைய கரத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம்டா, போகலாம், எங்களுடைய வேலைகளை செய்யலாம். இப்படித்தான் இருக்கும். இது வந்து அதாவது உலகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்காது. இதுகள் எல்லாம் ஆவியானவர் தான் எங்களை இப்படியான பாதையில வழி நடத்துவார். அவர் தான் எங்களை சரியான பாதையில வழி நடத்துவார். அடுத்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்னிடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்னிடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது.
ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஸோ ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறார். அதாவது எப்படி பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்திலிருந்து வந்து எங்களை தேவனிடத்துக்கு கொண்டு போகிறாரோ அதே போல ஆவியிலே பிறக்கிறவனும் அப்படியே இருக்கிறான். காற்று அதுக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸாம்பிள் இதுதான். காற்று எங்கேருந்து அடிச்சு எங்கே வருதுன்னு தெரியாது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வேற எங்கேயும் ஒருத்தரும் வேற இல்லை. அவர் தேவனுடைய ஆவியானவர் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறார். அவர் எங்களை தேவனிடத்துக்கு அழைத்து செல்லவிருக்கிறார். அதுக்கேற்ற மாதிரிக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற ஒரு உள்ளத்தோடு கூட அவருக்கு பின்னால நாங்கள் அவரிடத்துல எங்களை முற்று முழுதுமாக அர்ப்பணிக்கிறோம். இதுதான் சத்தியம். இதுதான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. நாங்கள் தேவனிடத்தில் எங்களை அர்ப்பணிக்க வேண்டியதாக இருக்கிறது. 14வது அதிகாரம் 17வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்னென்று சொல்லப்படுகிறது? உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ உலகத்திலே இருக்கிற ஆட்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பற்றி இன்ஃபர்மேஷன் ஒன்றுமே இல்லை. அவர்கள் அறிஞ்சிருக்கிறார்கள். என்னென்று ஒரு குருசை பார்த்தார்கள் என்றால் இது கிறிஸ்தவம் சொல்லி ஒரு அந்த அறிவு இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார் என்று சொல்லி அந்த அறிவு இருக்குது. அவ்வளவுதான், அதுக்கு மேலே இல்லை. இதுல தொடர்ந்து வருகிற வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. தேவன் சத்தியத்தின் தேவன். யாரு தேவன்? சத்தியத்தின் தேவன். கர்த்தராகிய இயேசுவே சத்தியம். பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தின் ஆவியானவர். இதெல்லாம் பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்ட வசனம். சத்தியம் அவருக்குள்ளே இருக்கிறது. இப்படியாக தொடர்ந்தபடியே சொல்லிக்கொண்டு போகலாம். நாங்கள் அடுத்த முறைக்கு மிச்சத்தை தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் இதில் சொல்லப்படுகிற என்னென்றால் சத்தியத்தை சத்தியம் இல்லாத என்று சொல்றதுக்கும் ஆவி இருக்குது. என்னண்டு சத்தியத்தை சத்தியம் இல்லை என்று சொல்றதுக்கும் ஆவி இருக்குது. உண்மையான் சத்தியம் தேவன். அதாவது தேவன் என்னன்னு சொல்லுகிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்றார். இந்த சத்தியத்தை சத்தியம் இல்லாத என்று சொல்றதுக்கும் ஆவிகள் உண்டு. என்னன்னு சொல்லுவாங்க? இயேசுவை நாங்கள் நம்ப கூடாது. இயேசு தன்னை நம்புங்க, தன்னை வணங்குங்கன்னு சொல்ல இல்லை. இயேசு எப்போ சொன்னவர்? இயேசு சொன்னவர் நான் பிதாவினிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்படியான காரியங்களை சொல்லும். அதாவது பைபிளை புரட்டி 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 மற்ற பக்கத்தால் எல்லா பக்கத்தாலேயும் சொல்லித்தான் 45,000 வித்தியாசமான பலிகள் கிறிஸ்தவத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. வசனத்தை வசனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார். நிக்கோதேமுக்கு என்ன சொன்னார்? நிக்கோதேமுக்கு நாங்கள் வாசிச்சோம். இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு சின்ன பிள்ளைய போல எங்களுடைய உள்ள அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாட்டிக்கு நாங்கள் எல்லாம் படித்ததுனாடித்தான் நாங்கள் கணக்க கேள்விகளை கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். படித்ததுனாடித்தான். அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு முக்கியமாக சுவிசேஷம் சொல்லுகிறது. நீங்கள் யாருக்கு சொல்லணும்னா சின்ன பிள்ளைகளை நீங்கள் பிடிச்சி கொள்ளணும். சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லிச்சிங்கன்னா தாய் தகவன் சத்தம் போடாமல் வருவிடும். என்னடா பிள்ளைக்கு பாட்டு படிக்கிறதுக்கு விருப்பம், உள்ள பாட்டு கேட்கறதுக்கு விருப்பம், இப்படித்தான் வருவிடும். இப்படி எத்தனையோ பேர் எங்களுடைய சபைகளுக்கு வந்து இருக்கணும். வந்து பெருசாக இப்போ வளர்ந்து அவங்களும் இப்போ பெரிய ஆகலாக இருக்காங்க. பிள்ளைகளுக்கு விருப்பம். பெரிய ஆக்களுக்கு போய் சத்தியம் சொல்லுங்க. அதுக்காண்டி நீங்கள் பெரிய ஆளுக்கு சொல்ல வேணாம்னு சொல்லல. ஆவியானவர் எங்களுக்கு சொல்கிற நேரம் அந்த அளவுக்கு சொன்னால் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படும். அப்போ பெரிய ஆக்களோட கதை கேட்கல தான் 1/2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் வாக்குவாதம் நடக்கும். ஆண்டவர் வாக்குவாதத்துக்காக எங்களை பிடிக்க இல்லை. ஆண்டவர் எங்களை பிடிச்சிருக்கிறது சுவிசேஷத்தை சொல்லுகிறது. ஒருக்கா 2 தரம் இல்லாட்டிக்கு ஓகே காலையில் இருக்கிற தூசியை தட்டிட்டு வாண்டு தான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்கிட்ட வசனம்.
இப்படி நாங்கள் ஆவியானவரை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இணைத்து எங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே நாங்கள் ஆவியானவரோடு தான் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கோம். ஆனால் ஜெபிக்கிறது சரி, ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் சைலண்டாக இருந்து கேட்போம் அவர் என்னத்தை எங்களுக்கு சொல்லுறார், என்ன வெளிப்படுத்தலை தான் கேளுங்க. ஆண்டவரை நீர் எனக்கு வெளிப்படுத்தும், உங்களுடைய வெளிப்படுத்தலை நான் விரும்புகிறேன், அறிய விரும்புகிறேன். உங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தலும் வேண்டாம்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் தரேன். வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்தும் சொல்லி கேளுங்க. வேதத்தில் இருக்கிற ஆழங்களை, வேதத்தின் ஆழங்களையும் ரகசியங்களையும் வெளிப்படுத்தும் சொல்லி கேளுங்க. அப்படி கேளுங்க அவர்கிட்ட. ஹல்லேலூயா. நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் செய்வோம். தேவன் அந்த வார்த்தைகளுக்காக எல்லாரும் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவே, நீர் தாமே எங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பிதாவே, உம்மிடத்திலே கேட்கிறவர்களுக்கு நீர் கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ராஜா இன்னுமாய் ஆண்டவரே இந்த ஐக்கியத்திலே நாங்கள் ஆண்டவரே வளர நீர் எங்களுக்கு கற்றுத் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளும் ராஜா ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்திலே வளரவும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களும் ஆண்டவரே தங்களை அர்ப்பணிக்கவும் ஒப்பு கொடுக்கவும் அவர்களுடைய இருதயத்தை திறக்கவும் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரோடும் நீர் பேசினதுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கல்லான இருதயங்களை நீர் தசையாக மாற்றி கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் கிருபியாய் ஒவ்வொருத்தர் மீதும் நீர் இரக்கமாய் இருக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே எங்களை முற்று முழுதுமாக ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணி நிற்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.